எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வருக வருகன வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனாய் கர்த்தர் மோசே மரித்ததுக்கு அப்புறம் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி. இந்த காலை வேளையில் உன்னை கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்க உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொன்னார். இரண்டாவதாக, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் மாந்திரங்கள், பிள்ளி சூனியக்கட்டுகள், பிசாசின் போராட்டங்கள், வன்கண், பொறாமை, பலவிதமான எரிச்சல் உள்ள ஆவிகள் உன் வாழ்க்கையை தாக்கி கொண்டு இருக்குமானால், உன் தொழிலை தாக்கி கொண்டு இருக்குமானால், உன் படிப்பை தாக்கி கொண்டு இருக்குமானால், உன் வியாபாரத்தை தாக்கி கொண்டு இருக்குமானால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற அந்த நாட்களில் உனக்கு விரோதமாக எழும்புகிறதான எந்த மனிதனை மேற்கொள்ளுவாய், அவன் பாதப்படி விழுவான் என்று வேதம் சொன்னது போல இன்றைக்கு ஒருவர் எதிர்த்திருக்க முடியாதபடி ஒரு தெய்வீக அபிஷேகத்தை உன்னை வைத்திருக்கிறார். அவனை பார்த்து பேசி, உனக்கு விரோதமாக நான் வருகிறேன், என் தேவன் என்னோடு கொண்டிருக்கிறார், அவர் கரம் இனிமேல் இருக்கிறது என்று சொல்லிப்பார். அவன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். ஒருபோதும் மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தரை தடுத்து நிறுத்தி யுத்தங்களை ஓய பண்ணி, நானே தேவன் என்பதை நீ மாத்திரமல்ல, உன்னை எதிராளி மத்தியில் அறிந்து கொள்ள முடியாது ஒரு பெரிய மகிமையான அற்புதத்தை செய்து கர்த்தர் நடத்துகிற தேவன் அவனோடு கூட இருக்க போகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.